ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் ஒன்ஸ் அகேன். வி ஆர் ஆல் லிவிங் இன் டிராவிஸ் ஹெட்ஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பரத் சுந்தரேசன் பெர்த் ஸ்டேடியம் வெளியிலே நின்றுட்டு ஐ திங்க் டிராவிஸ் ஹெட் லைக்ஸ் டு பேட், மிச்சல் ஸ்டார்க் லைக்ஸ் டு போல் அண்ட் பேஸ் பால் வெண்ட் ஃபார் அ வாக் அண்ட் ஃபைனலி பரத் சுந்தரேசன் இஸ் என்ஜாயிங் இஸ் ட்ரிங்க். ஒரு ஒரு பியரா ட்ரிங்க் அடிச்சுனே இப்போ யூஆர் ரெமினிசிங் ஆஸ்திரேலியாஸ் விக்டரியா, கரெக்டா? ஆக்சுவலி நான் நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க் அடிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மேட்ச் பார்க்கும்போது நான் ட்ரிங்க் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஒரு மப்புல இருந்து நான் பார்த்த மாதிரி அந்த மேட்ச் ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஐ திங்க் இங்கிலாந்து போலிங் போடுறதும் அது ஒரு மப்புல இருக்கிற மாதிரி தான் போலிங் போட்டா. இந்த டெஸ்ட் மேட்சப்பே அவ வந்து 2 நாள்ல தோக்கிறது, நீ அது பேஸ் பாலா கூப்பிடு, நேஸ் பாலா கூப்பிடு, நீ ஒன்னும் பேர் லைக் இந்த மாதிரி எல்லாம் ஆடி அதுக்கப்புறம் ஒன்னும் பாயிண்டே இல்லை. ஏன்னா நிஜமா என்ன சொல்றேன்னா, அஸ்வின் நீயும் இங்க ஆடி இருக்க டெஸ்ட் மேட்ச், லைக் த ஃபேக்ட் தட் நீ ஈகோ வச்சுண்டு லைக் நான் சரி இன்னைக்கு சரி நம்ம டிராவிஸ் ஹெட் பத்தி டெஃபினெட்லி பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி லஞ்ச் டைம்ல 105 ரன்ஸ் அஹெட், ஒரே ஒரு விக்கெட் தான் விழுந்திருக்கு. டக்கெட்டும் போப்பும் நல்லா ஆடிட்டு இருக்கா. ப்ரெஷர் ஃபுல்லா ஆஸ்திரேலியா மேல இருக்கு. அப்பப்பே வந்து நீ நான் பின்னாடி கதவை திறந்து கொடுக்குறேன், நீங்க ஓடி போங்கோ, அது மாதிரி அந்த மாதிரி பேட்டிங் பண்ணி லைக் நிஜமா இல்ல இதுதான் கோவில் கஜானா, இதுதான் சாவி, இதுதான் பின் கதவு, திறந்து ஓடி போங்க அப்படிங்கிறேன். போங்க நாங்க பேஸ் பால் ஆடுவோம், நாங்க என்டர்டெயின் பண்ண வந்திருக்கோம். நீங்க வந்து மேட்ச் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருங்க, நாங்க நல்லா என்டர்டெயின் பண்ணிட்டோம். நீங்க எல்லாரும் என்டர்டெயின் ஆயிட்டேல. அந்த மாதிரி இந்த மாதிரி 40 வருஷத்துல 1986 லாஸ்ட் இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சது ஆஸ்திரேலியால. சரியா? அப்போல இருந்து வந்து என்னெல்லாமோ ட்ரை பண்ணிருக்கா பாவம், ஒண்ணுமே ஓடல. இந்த தடவை வந்து எஸ்பெஷலி நேத்திக்கு அவ போலர்ஸ் வந்து அப்படி புலி பண்ணிருக்கா ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ். நம்ம நேத்திக்கு பேசினோம். அந்த அட்வான்டேஜ் கூட அவளுக்கு ஒரு போலர்ஸ்க்கு கொடுக்க தெரியல இவளுக்கு. It's such a poor marketing for the pitch also. In fact, first day வந்து நானும் ட்விட்டர்ல ஒரு காமெண்ட் போட்டிருந்தேன், நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம். ஆக்சுவலி நிறைய ஆடியன்ஸ் என்ன மிஸ் பண்றாங்கன்னா, நிறைய பேர் there's a lot of Indian cricket fans thinking that நான் இந்த பிச்சை தப்பா சொல்றேன். ஆக்சுவலி இந்த பிச் எல்லாம் தப்பாவே சொல்லல. What I am trying to say is பிச்சை பத்திலாம் பேசவே பேசாதீங்கிறேன். Be it in Calcutta or be it in Perth. To be very honest with you, போன வாரம் கல்கட்டாவோட டெஸ்ட் மேட்சை நான் என்ஜாய் பண்ணேன். அதாவது சினிமா பிளாக் பஸ்டர் சினிமா மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரு குத்துப்பாட்டு, அப்புறம் ஒரு சண்டை, ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், ஹீரோயின் வந்த உடனே டமால்னு ஒரு சாங் டூயட், முடிஞ்ச உடனே டீக்கு அப்புறமா திருப்பி ஹீரோ கம்பேக், ஜெயில இருந்து ரிலீஸ், சாயந்தரம் கிளைமேக்ஸ், இன்னிங்ஸ் மேல இன்னிங்ஸ், ஜாலியா லாரி டமாலு டிரைவர் ஃபனாலுங்கிற மாதிரி மேட்ச் ஃபுல் ஸ்டேஜ் என்டர்டைன்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த மேட்ச் நோ டிஃபரெண்ட். மை பாயிண்ட் இஸ் வென் இட் இஸ் பிளேட் இன் ஆஸ்திரேலியா பெர்த், பிச் டாக் இல்லாம கிரிக்கெட் டாக் இருக்கு. இந்தியாலயும் அப்படிதான் இருக்கணும். இட் மஸ்ட் பி நார்மலைஸ்டுங்கிறதா என்னோட வியூ. அதை பத்தி நான் பேசுறேன். 100% லைக் நம்ம அதே இந்த பழைய கடத்துல வந்து சிவாஜி கணேசன் வந்து ஒரு 4.5 மணி நேரம் படம் அப்படிதான், அதுதான் நல்ல படம். இல்ல இந்த வந்து நீ ஒரு 1.5 மணி நேரத்துல வந்து ஃபாஸ்ட் ஆக்ஷன் மூவி வந்து பார்த்தா அதெல்லாம் படமே கிடையாது. சீச்சி, எங்க டயத்துல எப்படி ஆடுவா தெரியுமோ, அந்த கதை வச்சுட்டு லைக் நம்ம we can't be living in the past. அந்த மாதிரி அந்த மாதிரி டெஸ்ட் மேட்சும் வரும். லைக் there are test matches around the world which go deep and like நல்லா வந்து அந்த ஓல்ட் ஸ்கூல் அந்த தொட்டு டிரா பண்ற மேட்ச் எல்லாம் வந்து ஜாஸ்தி கிடைக்கிறது இல்லை இப்போ. பட் இதுல தப்பே இல்லை, பிச்சுல தப்பே இல்லை. ஐ திங்க் இட் வாஸ் ஜஸ்ட் மோர் அ கேஸ் ஆஃப் இங்கிலாண்டோட பேட்டிங் அந்த மாதிரி பொசிஷன்ல இருந்து இப்படி கையில கொடுத்துட்டா. லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அந்த எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த சென்னையில எல்லாம் அவ பேசுவா, பாம்பேல நாங்க அப்படி பேச மாட்டோம், நாங்க இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தமிழ் பேசுவோம். அப்படி சொல்ல, வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கியா, அந்த மாதிரி நான் கரெக்டா சொல்லி தரேன். வீட்டுல சொல்லிட்டுட்டியா சொல்லு, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா. அந்த குழா என்னோட வாயில வராது. அது நல்லா நான் வாழைப்பழம் சரியா சொல்ல முடியாது, அதனாலதான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன். பட் அந்த மாதிரி தான் லைக் if I had an opportunity to go and speak to the English batters in Tamil, I don't know why அந்த மாதிரி opportunity வரும். அப்படி வந்தா நம்ம ஷோவை பார்த்து அவ அது ஆலாம், நான் அதுதான் கேட்டிருப்பேன். நீ என்ன வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்க, என்ன உனக்கு இவ்வளவு அவசரம், லைக் ஒரு 2 பால வெளியில விடலாம்ல ஹவுஸ்டம்புக்கு வெளியில. அது வேற. நான் நிஜமா சொல்றேன் அஸ்வின், இன்னைக்கு வந்து அவளோட கொலாப்ஸ் வந்து அந்த ஸ்கூப் ஷாட், ரேம்ப் ஷாட், ரிவர்ஸ் ரேம்ப் அடிச்சு அவுட் ஆயிருந்தா கூட I would have had no problem. இது ஆஃப் ஸ்டம்ப்க்கு வெளியில இந்த பவுன்சியஸ்ட் பிட்ச் இன் ஆஸ்திரேலியால நான் வந்து டிரைவ் பண்ணிட்டே இருப்பேன்,
பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து அதுதான் அவங்க அப்படிதான் ஆடுவோம் அப்படின்னா, பிகாஸ் பெர்சன்டேஜே இல்லையே, என்ன நடக்க போறது? அட் சம் பாயிண்ட் நீ எட்ஜ் பண்ண போற. ஆலி போப் அவன மாதிரி ஒரு பேட்டர், லைக் அவனை நம்பர் 3ல ஆட ஐ வச்சு, திங்க் ஹிஸ் பேட்டட் இஸ் பெஸ்ட். யா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பெஸ்ட் ஆடுவான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சு போச்சு, இப்போ என்ன ஆகுமோ தெரியலையே. அது ஃபர்ஸ்ட் டெஸ்டோட முடிவுலயே வந்து அவனோட முடிவு வந்து கொடுத்து குட் லைன். ஏன்னா வந்து இன்னைக்கு அவன் லஞ்சுக்கு முன்னாடி ஓகே பேட்டிங் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் அந்த ஸ்காட் போலண்ட் அதானே, லைக் ஒரு கேம் அவேர்னஸே இல்லாத இந்த இங்கிலாந்து டீம் ஆடுறா. 3 ஓவர்ல 15 ரன் கொடுத்துருந்தான் ஸ்காட் போலண்ட். நேற்றுக்கு நாம பேசினோம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவனை ரொம்பவே அட்டாக் பண்ணான். நான் நிஜமா காமெண்ட்ரியில தான் சொன்னேன், இந்த ஸ்பெல் வில் டிசைட் ஸ்காட் போலண்ட் இன்னொரு டெஸ்ட் மேட்சே ஆடுவானா இல்லையா அந்த சீரீஸ்ல தெரியல. கமின்ஸும் திருப்பி வரான். அப்போ போய் வந்து ஆரம்பிச்சுட்டான் ஆலி போப். அந்த பிளே அண்ட் மிஸ் டிரைவ் ஆன் த அப் அடிச்சு ட்ரை பண்ணிட்டே இருந்தான். 25 தடவை வந்து பீட் ஆனா. ஃபைனலி ஒரு தடவை வந்து எட்ஜ் பிடிச்சு போனான். அப்புறம் வந்து அந்த ஒரே ஓவர்ல ஹாரி புரூக் அப்படியே எட்ஜ் அவுட், ஜோ ரூட் லூஸ் டிரைவ். லைக் இட் வாஸ் ஜஸ்ட் ரெண்டு பென் டக்கெட், பென் ஸ்டோக்ஸ் ஓகே நல்ல பால் கடிச்சு அவுட் ஆயிட்டா. லைக் நீ உன்னோட ஈகோலே ஆடி வந்து நீ ஸ்போர்ட்ல ஜெயிக்க முடியாது, ரைட்? லைக் அண்ட் தட்ஸ் இதோ ஒரு லாட்ரி மாதிரி வந்து நாங்க இப்படி பண்ணிட்டே இருப்போம். சில நாள் ஜெயிப்போம், நிறைய நாள் தோப்போம். பட் ஒரு இவ்வளோலாம் பில்டப் பண்ணிட்டு இவ்வளோ உங்க பவுலர்ஸ் நல்ல சான்ஸ் கொடுத்த அப்புறம் அப்படியே சும்மா வேஸ்ட் பண்ணிட்டான். டிராவிஸ் ஹெட்டோட இன்னிங்ஸ் பத்தி நம்ம டெஃபினெட்லி பேசுவோம். பட் ஐ திங்க் த கேம் அங்கேயே வந்து அவ தோத்துட்டா. ஐ மீன் there's no point அப்படி ஆடி. இல்ல ஆக்சுவலி செவரல் டைம்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்துருக்கேன் பரத். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, we are talking about next generation of cricket or the changing brand of cricket, changing landscape of cricketers with the next generation. நம்ம பேசும்போது we have to be very careful. இதுதான் நாங்க விளையாட போறோம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு, பட் எப்படியா இருந்தாலும் இப்படிதான் ஆட போறோம் அப்படிங்கிறது ஒண்ணு. there is several talk today in the commentary box about baseball without brains அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நிறைய வந்தது. ஐ ஃபெல்ட், அதாவது என்னன்னா இது வந்து இது ஃப்ரெஷ் கிடையாது பேஸ்பாலுக்கு. இந்தியா சீரீஸுமே நான் சொல்றேன், they could have put the shutters on India. ஆனா போடவே இல்லை. எவ்ரி டைம் there was a chance they let the door open. நீ சொன்ன மாதிரி இதாங்க கதவு, இதாங்க கோயிலுக்கு பின் கதவு, இதான் கஜானா சாவி எடுத்துன்னு கிளம்புவோ அப்படிங்கிற மாதிரி கிளம்ப விட்டுறாங்க. பட் மை கொஸ்டின் இஸ், இதுதான் அதாவது இது வரைக்கும் என்ன ஆயிருந்ததுன்னா till this point, right, it has not been easy for English cricket. இப்போ for example they came to India, the ODI World Cupல வந்து they had a very very bad World Cup. அதுக்கப்புறம் the whole baseball thing, அதுக்கப்புறம் they've not had a good ride in the one day cricket. T20 cricket விளையாடிட்டு இருக்காங்க. they had a reasonable campaign in the West Indies, but nothing to write home about. But this whole baseball was centered around coming to the Ashes this time, right? And எப்போதுமே வந்து இங்கிலாந்தால ஆஸ்திரேலியால விக்கெட் எடுக்க கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த தடவை நாங்க விக்கெட்டை எடுத்துருவோம், நான் 140 பேரோட 140 போடுற 4-5 பவுலரோட வர போறோம், நாங்க கும்பலா கூடி கும்மி அடிக்க போறோம்னு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பயங்கரமா போலிங் போட்டுட்டு, நான் ஒரு போலிங் அட்டாக் சைட்ல இருந்து யோசிக்கிறேன், ஏன்டா இப்பதானடா உனக்கு 40 ரன் லீடு எடுத்து கொடுத்துருக்கோம், கொஞ்ச நேரம் பேட்டிங் ஆடேண்டா அப்படின்னு தோணாதா? ஏன்னா ஐ ஜெனுவன்லி ஃபீல் சம்டைம்ஸ் ஓகே கிரேட், வெளியில வந்து சொல்றதுக்கு this is how we want to play, okay, but அந்த bowling attack don't they want to put their legs up? நீ 140 போட்டாலும் overnight sleep is incredibly critical for a fast bowling unit, right, or any bowling attack for that matter. நாங்களாம் கூட 25-30 ஓவர் போட்டா ஷோல்டர்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். overnight sleep will allow you to recover and come back with a lot of purpose the next day. So எனக்கு அது கொஞ்சம் வருத்தமா இருந்தது. where next to for baseball? ஏன்னா கமின்ஸ் இல்ல, ஹேசல்வுட் இல்ல. so where next? ஹேசல்வுடும் கமின்ஸும் திரும்பி வந்துட்டா this Australian batting lineup is actually still very very susceptible தான். Do you see England having the ability to bounce back? Because I just felt Travis Head absolutely hammered them. He nailed them today. Ben Stokes ஓட மூஞ்சியை திருப்பி காமிச்சுனே இருந்தாங்க. was searching for answers, couldn't stall the game. ஸ்லோ பண்ண ட்ரை பண்ண கேம் முடியல. யார் போட்டாலும் ஆட்டி விரட்டிட்டாங்க. எனக்கு இன்னைக்கு ரொம்ப சிரிப்பு அந்த விஷயம் எது தெரியுமா? பால கட்டச்சப்பா ஹிட் ஒரு 100 ரன் இருக்கும் போது அடிச்ச உடனே நேரா கலிக்கு போயிடுச்சு நினைச்சு ஓ நோ அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ண அவனே கமெண்ட்ரி கொடுத்து பேட்டிங் ஆனான். எனக்கு சிரிப்பு தாங்கவே முடியல. ஆக்சுவலி he was I want to know something. Travis Head on உன்னோட வியூ கேக்குறேன். on song when he gets on the rhythm la, is there a better match winner going around in world cricket today? No, there is no better match winner, there is no better game breaker. Like நம்ம அந்த World Cup final ல பார்த்தோம் November 19. பட் எவ்வளோ தூரம் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல பார்த்தோம் இந்தியாவோட. போன தரம் ஆஷஸ் லைக் அப்பதான் ஆரம்பிச்சது இந்த டிராவிஸ் ஹெட் ஈரா. 4 வருஷம் முன்னாடி பிரிஸ்பென்ல இதே மாதிரி, பட் இந்த லெவல் பேட்டிங் இல்லை. பட் அகேன்ஸ்ட் த ரன் ஆஃப் பிளே வந்து on a dicey bouncy green top
அவன் வந்து 100 அடிச்சான். அப்புறம் அதே சீரீஸ்ல ஹோபார்ட்ல வந்து பிங்க் பால்ல வந்து ஒருத்தருமே ரன் அடிக்கல, அங்க போய் 100 அடிச்சான். அப்ப we saw first glimpses of இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. நான் நிறைய அட்லைட்ல பார்த்திருக்கேன் அவன் இந்த மாதிரிலாம் இன்னிங் சவுத் ஆஸ்திரேலியாவுக்கு ஆடி. பட் அப்பதான் the world went, hang on, இது என்ன இது டிராவிஸ் ஹெட். பட் அதுக்கப்புறம் வந்து I think two things about him, Ashwin. ஒன்னு வந்து people, I find it very disappointing when people அவனை வந்து சும்மா he's just the basher of the ball அந்த மாதிரி ஒரு ரெடியூஸ் பண்றது வந்து இட்ஸ் லைக், அது நிறைய கிரிக்கெட் பார்க்காதவா தான் அப்படி பேசுவா, பட் நிறைய பேர் ஜெனரலி அப்படி பேசுறா. அண்ட் இன்னொன்னு வந்து அவனுக்கு டெக்னிக்கே கிடையாது, எல்லா பாலையும் அடிக்க பார்க்கறான். I think he is, Steve Smith பத்தி சொல்லுவால, best problem solver in this Australian team. I think Travis Head is right up there with problem solving. நான் இப்ப வெஸ்ட் இண்டீஸ்ல 3 டெஸ்ட் கவர் பண்ணேன்ல, unbelievably difficult pitches to bat in. 100 அடிக்கல, பட் ஒரு 50-60 அடிச்சான். But each one of them was different. Like நீ நிறைய அவன்கிட்ட bowling போட்டிருப்ப, அவனோட பேட்டிங் பார்த்திருப்ப. Like அந்த சில little things that he does in the last, அவனோட ரிஸ்ட்ல சேஞ்ச் பண்ணி இந்த கவருக்கு த்ரூ அடிக்கிறது, ரூம் கிரியேட் பண்றது. அண்ட் இன்னொன்னு என்ன பெரிய டிஃபரன்ஸ் வந்து அவனோட பேட்டிங்லனா, ஒரு லாஸ்ட் ஐ வுட் சே 14-15 monthsல இந்த மிட் விக்கெட்க்கு த்ரூ அந்த கிளிப் ஷாட் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஐ திங்க் அது வந்து அவனோட கேம் வந்து இன்னொரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு. ஏன்னா ஃபார் த லாங்கஸ்ட் டைம் இங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்லயா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயா இருக்கட்டும், அவன் என்ன பண்ணுவான்னா ரவுண்ட் த விக்கெட் வந்து கொஞ்சம் இங்க பிளாக் பண்ணிட்டா ஒரு he would not have that release shot. இப்போ இந்த ஷாட் அடிக்க ஆரம்பிச்சுட்டான், ரைட், கிளிப்பிங் த்ரூ மிட் விக்கெட். அது இன்னுமே அவனோட கேமை ஓபன் பண்ணிடுது. பட் the fact that இன்னைக்கு பாரு, see, அவ ஸ்டீவ் ஸ்மித் டிசைட் பண்ணிட்டா மார்னஸ் திருப்பி ஓபன் பண்ண மாட்டான். ஏன்னா வந்து ஸ்டீவ் ஸ்மித் also didn't want to bat at number 3. அவ for a brief while நேத்தன் லயன் அனுப்பலான்னு பிளான் பண்ணியிருந்தா. he something to see off the new ball ஏதாவது பண்ணலாம், and then we will stick to our something to like stick some way to நம்ம வந்து பேட்டிங் லைனப் வந்து ஜாஸ்தி இது எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. பட் அப்போ டிராவிஸ் ஹெடே போய் சொல்லியிருக்கான், இல்ல நான் பே பண்ணிக்கிறேன் இது. அண்ட் சமன் ஓப்பனே பண்ணது கிடையாது அவன் ஆஸ்திரேலியால ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல. நான் பண்றேன், ஐ திங்க் நான் இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியும்னு அவனே கை தூக்கி அவன் போய் வந்து இன்னைக்கு ஆடி இருக்கான். பட் லைக் இட்ஸ் இப்போ இந்த சாம்பிள் சைஸ் இஸ் stretches over 3 வருஷம் across formats. IPL பண்ணிருக்கான், but especially the big moments, WTC final, World Cup final, and in the innings when probably one of the greatest Ashes innings of all time, maybe one of the greatest test innings of all time, in the context la pota. See, actually the context la podradhoda, let's just go around world cricket for a bit and find out big match winners, big match players in paakalam. Ricky Ponting and Damon Martin oda hundreds in 2003 World Cup, that will always stand out. Nachuma, I'm just bringing up Knoxton. Adam Gilchrist 100 in the 2007 final of that World Cup. 2011, Gautam Gambhir's knock and MS Dhoni's knock to seal that World Cup. It's many big match players varum, but big match decimation, Bharat. Oof. This is big match decimation. Rather big moment decimation. For that matter, ஒரு World Cup la poidu he's able to decimate the opposition. So it's ஒன்னு வந்து of course skill, நீ சொல்ற மாதிரி is not just a basher, there is skill involved. அதரா totally ஒத்துக்கறேன். He's not a technician, he's not going to get in line with the ball. அதுக்கு ரீசன் என்னன்னா he's got terrific hand eye coordination. அதாவது sometimes batters வந்து நிறைய நம்ம கிரிக்கெட் காம்ஸ்ல கூட பேசும்போது beautiful fluidity, got on top of the ball, nicely swiveled away, well timed, இதெல்லாம் நிறைய பேசுவாங்க. But you hardly hear comms talking about good hand-eye coordination. Other example of that is Virender Sehwag, right? Great hand-eye coordination. But the hand-eye coordination is actually, it needs to be kept on, worked upon. You need to keep working on it. But with Travis Head, adu ஒரு சைடு நம்ம வெச்சிடலாம். He's created that space. நீ சொல்ற மாதிரி பாடியில போட்டு டக் இன் பண்றதுனா he is prepared to clear his right leg. But what is standing out from a academic perspective or even a big match perspective, it's his ability to lead from the front. For example, இன்னைக்கு வந்து அவன் கேட்டு போனானா, of course Steve Smith's captaincy through the test match was again fantastic in my view. Cummins over Hazelwood இல்லாம நேத்தன் லைனுக்கு ஹெல்ப் இல்லாம one lone bowler வச்சு டாகெட் கிட்ட இருந்து வேலை வாங்கி bowler செகண்ட் இன்னிங்ஸ் கொண்டு வந்து ஹெட் whatever it is ஹெட்டே கேட்டு போயிருந்தாலும் ஹெட் சரி போயிட்டு வா ஹெட் அப்படின்னு அமுச்சு விட்டான்ல. சோ அதுக்கெல்லாம் நான் கிரெடிட் கொடுப்பேன். But Travis Head showing leadership in big moments. I want to put you on the spot. Is Travis Head even on the leadership contention? I am worried as an Indian cricket fan on somebody watching Australia from a distance. What will this guy do if he ends up becoming the captain of Australia? See, actually he was earmarked as a future leader very young. அவன் வந்து சவுத் ஆஸ்திரேலியாவோட கேப்டன் அவனை 21 இயர்ஸ்ல ஆக்கிட்டா. And in fact on the first ஒரு 21ல இருந்து ஒரு 28 மட்டும் அவன் கேப்டனா இருந்தான். அப்புறம் அவனே சொன்னான், பாரு
ஐ திங்க் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் டு ஒர்க் ஆன் மை ஓன் கேம். உனக்கும் தெரியும், ரொம்ப சின்ன வயசுல கேப்டன் ஆகிட்டா லைக் இட் கம்ஸ் வித் சோ மெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆல்சோ. அண்ட் இன்னொன்னு என்ன பெரிய அதுல விஷயம்னா, சவுத் ஆஸ்திரேலியா ஹஸ் நாட் ப்ரொடியூஸ்ட் அ லாட் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி பேர் வர ஆரம்பிச்சுட்டா. ஸோ நீ கிரெக் ப்ளூவெட்டை வச்சுக்கோ, டேரன் லீமனை வச்சுக்கோ. ஸோ அந்த சின்ன ஊர்ல இருந்து வருவா வந்து ஒத்தம் வருவோம். ஸோ உடனே வந்து ஃபுல் ஊரே வந்து இவன் தான் வந்து எங்களோட சேவியர்னு தூக்கி வச்சுன்னு விடுவா. இல்ல கரெக்டா இல்லையா? எங்க பாகுபலி அந்த மாதிரியா? ஆமா, அது கரெக்ட். நம்ம ஊர்ல அந்த கான்டெக்ட்னு பார்த்தா இவன் தான் என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்போம், இவன் தான் வந்து அக்காக்கு வேலை வாங்கி கொடுப்போம், அந்த மாதிரி. ஸோ சவுத் ஆஸ்திரேலியா கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்டேட் தான், அடிலேட் அந்த மாதிரி ஊர் தான். ஸோ எல்லாமே அவன் தான் பண்ணி ஆனோம். ஸோ அந்த ப்ரெஷர், அந்த அட்டென்ஷன், இதெல்லாம் அலெக்ஸ் கேரி வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுறதுக்கு முன்னாடி. ஸோ அவன் சொல்லிட்டா எனக்கு கேப்டன்சி வேணா, எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்னு. பட் இப்போ கூட அவன் தான் வந்து ஒஃபிஷியல் வைஸ் கேப்டன் இந்த டீமுக்கு. அண்ட் தெர் இஸ் அ பிக் கொஸ்டின் கி பேட் கமின்ஸ் ஒரு 2027லயே வந்து கேப்டன்சி விடுறான்னா யாருக்கு அவ கொடுக்க போறா? ஸோ இப்பதான் போன வருஷத்துல இருந்து மார்னஸ் வந்து கண்ணை மூடிக்கோ, அவன் கையில கொடுத்துருங்க, he will do special things. It is just clearly visible. It is just clearly visible. But நீ on ground match பார்த்தல. So I just want to ask, of course we spoke at length about Travis Head, we spoke about the passage of play that England played. What exactly is next in line for England? Going into the Gabba, extra ஒரு 3 நாள் பிரேக் வேற எடுத்திருக்காங்க. இந்த பேஸ் பால் அவங்க இது எப்படின்னா, டே ஆப்வியஸ்லி விஜயோட டைலாக் மாதிரி தான், ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு 3 வருஷமா ஓடிட்டு இருக்கு. நாங்க இப்படிதான் விளையாடுவோம், ஆஷஸ் இப்படிதான் விளையாட போறோம்னு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 1-0 behind. It's not something that England haven't encountered in the past. This could spiral down very quickly. Do you see it spiraling down? நீ என்ன நினைக்கிற? கேபால பிங்க் பால் டெஸ்ட், Cummins could be back. If I was Australia, Cummins சேர்த்து ஒன்னா போட்டு ஒரு அடி அடிச்சு விடலாம் பிங்க் பால் நினைச்சுதான் வருவேன். நீ என்ன பண்ணுவ? And what do you think? இங்கிலாந்துக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? இல்ல அவ அதுதான் பண்ண போறா. சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டூவர்ட் பிராட் எங்களோட எங்க காமெண்ட்ரி டீம்ல இருக்கான், டிவிலையும் சரி ரேடியோலயும் சரி. ஸோ அவன் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்திருக்கான்ல. ஸோ அவனோட டேக் அவே என்னன்னா வந்து, சி இவா வந்து தேல் டபுள் டவுன். இன்னும் நாங்க இல்ல, நம்ம ஆக்சுவலி நம்ம என்ன எவ்வளவு பால்ல நீ டிரைவ் அடிச்சு அப்புறம் நீ அவுட் ஆன 4 பால் இல்ல அடுத்த தடவை வந்து நீ 8 தரம் ட்ரை பண்ணு. சோ தட்ஸ் ஹவ் தே ஆர். நம்ம வந்து இன்னுமே அக்ரெசிவா ஆடணும். லைக் சோ மேபி மத்த வென்யூஸ்ல வொர்க் ஆகுமோன்னு வருது. பட் ஆனா இவங்க பிக் விக்கெட்ஸ்ல கொஞ்சம் லைஃப் கொடுத்தாங்கன்னா வொர்க் ஆகும்னு எனக்கு டவுட் தான். எனக்கு டவுட் தான். அண்ட் சி இன்னொன்னு என்னன்னா வந்து அவளோட நினைக்கிற விதமே எப்படி இருக்கு, ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கு. ஏன்னா வந்து அவளுக்கு 2 உங்க டீமுக்கு இருந்த மாதிரி இப்போ 2 நாள் 2 டே மேட்ச் இருக்கு கேன்பரால, இந்த பிங்க் பால் டெஸ்ட்க்கு முன்னாடி. ஆனா அந்த இங்கிலாந்து டீம் சொல்லிட்டு அதெல்லாம் நாங்க ஆட மாட்டோம், எங்க லயன்ஸ் தான் ஆடுவா, அதுக்கு we don't believe in all of that. ஸோ அவ வந்து கோல்ஃப் ஆட போறா. இப்பதான் 11 நாள் இருக்கு, என்ன பண்ண போறான்னு எனக்கே தெரியல. பட் யாராவது நான் கேட்டேன், ஒரு ரிப்போர்ட்டரா இங்கிலீஷ் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணனும்னா கோல்ஃப் கோர்ஸ் போணுமா இல்ல மேட்ச் நெட்டுக்கு போணுமா? இல்ல நீ இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட் ஜாஸ்தி நெட்டுக்கு வரமாட்டா, நான் தான் நின்று இருப்பேன் அங்க பாவமா. பட் இல்ல அவ மெயின்லி நிறைய கோல்ஃப் ஆடுவா, இங்க போவா அங்க போவா. இப்ப எல்லாருமே கோல்ஃப் தான் ஆடுறா. லைக் ஆஸ்திரேலியாவும் கோல்ஃப் தான் ஆடுறா. நானே இப்ப கோல்ஃப் ஆடணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா வந்து that one word I use, நான் என் ஜெட்டியில விட மாட்டாவா அங்க உள்ள. ஸோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரே தரம் நான் தான் கோல்ஃப் ஆடினேன். நல்லா ஸ்விங்லாம் இருந்தது, முடியும் போச்சு. நான் உனக்கு வீடியோ அனுப்புறேன். அப்புறம் எல்லாரும் சொன்னா, ஓ மை தட்ஸ் a great swing அப்படி சொன்னா. பட் your jetty needs to be longer அப்படி சொல்லிட்டா. ஸோ I said no, இது ஃபுல்லா கொழா போட்டுன்னு போனோம்பா, ஃபுல்லா போட்டு போனோம் கோல்ஃபுக்கு. அதுக்கு நீ ப்ராப்பரா போனோம். அந்த மாதிரி போக மாட்டேன் போல இருக்கு. இந்த மாதிரி கலர் கலரா ட்ரெஸ் போட்டுட்டு இன்னைக்கு ஒரு கூட்டமே ஒன்ன தேடி வந்தது. ப்ரொடியூசர் போடுப்பாத. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மேன். ஒரு காலத்துல வந்து ரிச்சி பெனோகா ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி மைக்க பிடிச்சுன்னு வந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் இவங்க ஒன்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. யாரு இவங்கெல்லாம் பாரு, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? நான் எனக்கு ஒத்துருமே தெரியாது. சோ நான் அங்க நின்னுட்டு இருக்கேன்ல, நான் தெரியறேன்னா இல்லையா எல்லாரும் என்ன மாதிரி இருக்கால. இல்ல ஆக்சுவலி நான் தான் சென்டர்ல இருக்க. நீ தானே அந்த பைனாப்பிள் போட்டிருக்க, அது உன் சட்டத்துக்கு கொஞ்சம் நான் எனக்கும் அவளுக்கும் கலர் டிஃபரன்ஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் அந்த ஸ்லைட்லி ரஜினிகாந்த் மாதிரி இருக்கேன் மிடில்ல. இல்ல சோ நான் நிக்கட்ல இருந்து ஒரு 2 தள்ளி வந்து ரைட்ல ஒரு மாமி நின்னுட்டு இருக்கா. அந்த மாமி வந்து ஒரு 2-3 வாரம் முன்னாடி எனக்கு மெசேஜ் போட்டா இன்ஸ்டாகிராம்ல, நான் அவனோட ரொம்ப பெரிய ஃபேன், நாங்க 15 பேர் வந்து விக் வாங்கியிருக்கோம்,
நீ போட்டுக்கிற மாதிரி துணி வாங்கியிருக்கோம். ஸோ நான் உன்ன மாதிரி துணி போட்டுட்டு வந்தா நீ தப்பா கல்ச்சரலி தப்பா நினைச்சுக்க மாட்டேன்ல. நான் சொன்னேன் இல்ல அதெல்லாம் எனக்கு தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டேன். அப்புறம் இல்ல நிஜமா சொல்றேன், ரொம்ப கியூட்டா அதுக்கப்புறம் இன்னொரு மெசேஜ் அனுப்பிச்சா, நாங்க மூஞ்சில இந்த மாதிரி கருப்பு பூசிண்டுலாம் வரமாட்டோம், கவலைப்படாத அப்படி சொன்னா. அவ்வளோ பொலைட்டா சொன்னதுனால நான் சொன்னேன் இல்ல கவலைப்படாத, நீங்க வாங்கோ, நானும் வரேன் உங்களை மீட் பண்ணேன். ஸோ நான் போய் மீட் பண்ணேன். அப்புறம் சேனல் 7 ஒரு கேமரா க்ரூவையும் அமிச்சா. ஸோ இன்னைக்கு டீ பிரேக்ல காமிச்சாவா, நான் அவள்கிட்ட கூட பேசினேன். ஸோ இப்போ கஷ்டப்பட்டு விக்கெல்லாம் வாங்கி எல்லாரும் போட்டுண்டு வந்து ஸோ என்ன சொல்றது. அண்ட் எனி ஃபனிலி இனஃப் நீ பெனோஸ் பத்தி சொன்னால, த ரிச்சீஸ், அவ வந்து இந்த சிட்னி டெஸ்ட்க்கு அப்புறம் அவளும் ரிட்டையர் ஆறான். அவ அந்த ஏதோ 15-30 வருஷமா பண்ணிட்டு இருக்கா. மேபி இந்த போட்டோ பார்த்தப்பறம் அவ நினைச்சிருப்பா வேணாம் போறோம் ஆஸ்திரேலியா மாறி it has come down to this. இனிமே நம்ம வரக்கூடாது இவன மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வர ஆரம்பிச்சுட்டா வந்து. சரி, I want to before we bring this to a close, going into Gabba, இன்னும் பிரேக் பெருசா இருக்கு, 3 நாள் எக்ஸ்ட்ரா வேற பிரேக் கொடுத்துட்டு இருக்காங்க. கால்ஃப் இன்னும் வெறியா விளையாடுவாங்கன்னு நீ ஃபீல் பண்ற? பிரஷர்ல how did it go about with the English team, Bharat? Was there any questions? ஏன்னா ஸ்லெட்ஜிங் பின்னிருப்பீங்க. How did the pressure go? இல்ல பென் ஸ்டோக்ஸ் கொஞ்சம் லைக் அவன் சொன்னா நாங்க ஷெல் ஷாக்டா இருக்கோம். பட் அவ வந்து the amazing thing about this team, Ashwin, is அவ பேட்டிங் பத்தி வந்து ஏதாவது அந்த சில பேரண்ட்ஸ்லாம் இருப்பால, எனக்கு பேரண்டிங் பத்தி தெரியாது, அவ குழந்தை தப்பே பண்ண முடியாது, எப்பவுமே வந்து பக்கத்து வீட்டு குழந்தை தான் தப்பு பண்ணியிருக்கோம். லைக் வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற குழந்தை தான், பார்ட்னர் தான் தப்பு பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி இருக்கா. ஸோ போலிங் பத்தி அவன் சொன்னா இல்ல நாங்க இவ்வளோ நல்லா போலிங் போட்டோம். ஏதோ அவன் சொன்னா வந்து 2-3 பிளான்லாம் நாங்க டிவைஸ் பண்ணோம் டிராவிஸ் ஹெட்க்குனா, ஒரு பிளான் கூட பார்க்கல. பட் எனிவே அவன் சொன்னா. பட் பேட்டிங் பத்தி நீ கேட்ட உடனே அவ்வளோ அவனுக்கு கோவம் வந்துடும். இல்ல ஐ வில் நாட் பிளேம் த பேட்டர்ஸ், நான் பேட்டர்ஸ் பத்தி நான் வந்து ஒன்றும் தப்பாவே கேட்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு வியர்ட் ரிலேஷன்ஷிப் அவரோட பேட்டர்ஸ் பத்தி. லைக் ஸோ ஏன்னா அவன் அந்த பேட்டர்ஸ்க்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்கா தெரியல என்ன ரீசன்னு. பட் தேர் வெரி டிஃபென்சிவ் அபவுட் த பேட்டர்ஸ். ஸோ but that has just become the norm with this England team. In fact, like நீ 2-3 தடவை நான் கேட்டேன் ரேடியோல கூட, யாரோ கேட்டானா வந்து நீங்க ஏன் வந்து லைக் 2 நாள்ல டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டேன், ஒரு வார்ம் அப் கேம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கா, சில ஃபியூ ஆஃப் த பேட்டர்ஸ் ஆகுது அங்க போய் ஆடணும்ல பிங்க் பால் டெஸ்ட்ல. 2 தடவை கேட்டதுக்கு அவன் கோவம் வந்துட்டான். இல்ல நாங்க ஆடணும்னு சொல்லி பென் ஸ்டோக்ஸ்க்கு. அவ ஒரு மாதிரி அதானே அவ டபுள் டவுன். பட் ஆல்ரெடி இங்கிலீஷ் பிரஸ்ல அவ பேச ஆரம்பிச்சுட்டா, இந்த மாதிரி இன்னும் 2-3 மேட்ச் தோத்துட்டா then maybe questions will be asked. ஏன்னா இப்ப கான்ட்ராக்ட் because you are what is it contract, what is it? இல்ல ரெண்டு பேருக்கும் கான்ட்ராக்ட் 2027 மட்டும் கொடுத்திருக்காங்க, மெக்கலம்க்கும் சரி பென் ஸ்டோக்ஸ்க்கும் சரி. so I don't know whether that will have a bearing on அவளுக்கு வேலை போகுமா இல்லையா அது தெரியல. No, see, I'm not even going there, but because the Ashes cricket நல்லா க்ளோஸா ஃபாலோ பண்றதுனால I want to ask what sort of repercussions this will have. தோத்துட்டே இருந்தா what sort of repercussions will it have on the team and the approach that they have taken? ஏன்னா it can be very confusing signals, right? ஏன்னா anybody that will come in tomorrow, even if you want a change, this is the theme you want to follow, right? ஏன்னா it can be very confusing for the players. ஒரு பேட்டருக்கோ இல்ல நாளைக்கு வேற ஒரு கோச் வரலாம் வந்து they can ask you to play a bit more tighter. So you followed English cricket quite closely, right? Could this be stemming from the fact that எங்களுக்கு ரன்னே வரலாம், நாங்க இதனால இந்த அப்ரோச் எடுத்துருக்கோம், இப்படிதான் ஸ்டிக் ஆன் பண்ண போறோம்? Where is it stemming from and where do you see the repercussions for this? இல்ல நீ ஆக்சுவலி நிறைய இங்கிலாந்துல இருக்கிற கோச்சஸ் பேசினால there's this big division in English cricket. ஏன்னா அவ என்ன சொல்றான்னா ஹேங் ஆன், அவ வந்து செலெக்ஷன் வந்து ஏதோ ட்விட்டர்ல பார்த்து அவ செலக்ட் பண்றா, அப்படிதானே? பென் ஸ்டோக்ஸ் ஷோயப் பஷீரை பிக் பண்ணா, அவன் அலிஸ்டர் குக் ஒரு ஓவர் பார்த்து, ஜேக்கப் பெத்தல் வந்து டேலண்டடா இருக்கலாம், பட் நம்பர்ஸ் பேஸ்ல அவ பிக்கே பண்றது. ரைடன் கார்ஸ் வந்து ஒரு ஒன் டேர்ல பார்த்தா இவன் ஆஸ்திரேலியால எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான். ஸோ செலெக்ஷனே வந்து ஒரு மாதிரி ஸ்கியூடா இருக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் ஸோ நீ கவுண்டி கிரிக்கெட் ஆடுற, நீ கவுண்டி கிரிக்கெட் ஆடிருக்க. ஸோ இஃப் யூ நார்மலா நீ ஓபன் பண்ற 1000 ரன் அடிக்கிற, பட் யூ won't be selected. or நீ ஃபாஸ்ட் bowler, ஸ்விங் bowler நிறைய விக்கெட் எடுக்கிற, you won't be selected. So I think அங்க in a way அவ வெயிட் பண்றா. சில கோச்சஸ்லாம் இவ எப்ப ஃபெயில் ஆனா வந்து மேபி சேஞ்ச் வரும். ஸோ they've taken such a big ஒரு லெஃப்ட் சைட் risk with out of the box risk with this baseball thing.
இங்க ஆஷஸ்ல ஒர்க் ஆலனா வந்து this I don't know But where English cricket okay, forget about Ashes for a second. Has it had a difference in the way they played cricket? Results wise, is there a difference irka? Have they managed to win more? Majorly I don't think so. I think the average success rate patha, it's not changed too much. I think they've had some spectacular wins, but they also had some sensational losses. I mean, this one being the probably the icing on the cake. Absolutely. I think so. English cricket la ipo vandu nee in the experts e paaren former cricketers e nariya ver vandu ipo they've been questioning, they've been waiting ki அந்த சிவாஜி கணேசனோட ரொம்ப வருஷம் முன்னாடி எங்க அப்பா வந்து ஒரு கௌரவம்னு ஒரு படம் காமிச்சா. அதுல அவர் சொல்லுவார்ல, அவன் எப்படா விழுவன்னு தானே எல்லாரும் எதிர்பார்க்கறா, அந்த மாதிரி அவன் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா இந்த பேஸ்பால் எப்பதான் விழுவுன்னு. சோ நான் கடைசியா பார்த்த இங்கிலீஷ் படம் ஷோலேங்க அப்படின்ற மாதிரி கடைசியா பார்த்த தமிழ் படம் கௌரவம் சிவாஜி கணேசன். ஆமா ஆமா. சோ அதுல வந்து so they've been waiting to see how this, and all these years அவ சொல்லிருக்கா சரி இவ்ளோ அவ சொல்ற ஆஷஸ்ல நாங்க ஜெயிப்போம், ஆஷஸ்ல போய் இது வரும்னு. so and in the last 24 hours ஃபுல்லா மூடி மாறிடுது. In fact lunch timeல இன்னைக்கு lunch timeல when they were 105 runs ahead, நீ பாத்துக்கணும் அந்த இங்கிலீஷ் பிரஸ்ஸா இருக்கட்டும் ஃபார்மர் பிளேயர்ஸா இருக்கும், அப்படி வந்து ஜேஜேன்னு இருந்தா அவ்வளோ சந்தோஷமா இருந்தா. பட் சடன்லி அந்த ஒரு 4-5 விக்கெட் விழுந்த அப்புறம் ஜே பூ ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் இப்ப எல்லாரும் அந்த நாட் yet sharpening their knives, but it's just a matter of time. So இன்னொரு நான் பார்த்திருக்கேன் இதே 2023ல பார்த்தேன் அஸ்வின், அவ வந்து 2-0 டவுன் இருந்தா சரியா. But they came back well. Yeah. They came back well, but lunchtime on day 2 நான் மறக்கவே மாட்டேன், they were 7 for 132. Australia had made around 280 or something. Appo the knives were already coming out. You know, at that point they thought that ஐயோ 3-0 காலி நம்போன்னு. அப்போ நான் உனக்கு சொல்றேன் ஸ்காட்லாண்ட்ல என்ன நடந்தது, இவன் பிரெண்டன் மேக்கலம் என்ன சொன்னா, எல்லாம் நைஃப் ஷார்பன் பண்ணினா அப்போ அந்த வுட் வந்து கொஞ்சம் ஸ்லாக் பண்ணா, பென் ஸ்டோக்ஸ் ஆடினா அந்த மேட்ச் மாறிடுது. அப்புறம் அந்த கத்தி அப்படி வந்து பாக்கெட்ல போட்டு ஒளிச்சுட்டா. சோ வந்து ஏன்னா இருக்கு அந்த கத்தி, அவ வெயிட் பண்ணிட்டு எல்லாரும் வச்சிருக்காங்க, துரு பிடிச்ச கத்தியை இப்ப ஷார்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கேபால் என்ன நடக்குதோ அதை வச்சுதான் டிசைட் பண்ணுவாங்க. பட் எனிவே பேரி சுந்தரேசன் வந்து இன்னில நம்ம பேஸ் சுந்தரேசன் அப்படின்னு அழைக்கலாம்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா பேஸ் பாலை பத்தி இஸ் காட் தி இன்சைட் அவுட் ஸ்டோரி அலாங் வித் தி ஜிஞ்சர் பியர். பேஸ் சுந்தரேசன் கேபா டெஸ்ட் ப்ரிவியூக்கு முன்னாடி உங்களை சந்திக்கிறோம். பட் திஸ் review and preview has absolutely been riveting, not only with the cricket conversation, on outstanding knowledge of cinema, on outstanding வீட்ல சொல்லிட்டு வேண்டிய anecdotesலாம் வந்து பின்னுது. சோ இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அவனோட anecdotesலாம் எப்படி இருந்தது அப்படிங்கறத காமெண்ட்ஸ்ல போடுங்க. கத்தியை ஷார்பன் பண்ணி வைக்கலாமா, பேஸ் பால் அவங்க பேட்டிங்கை பத்தி டிஃபென்சிவா இருக்காங்களா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, பிச் டாக் எந்த இடத்துல நடந்தாலும் பிச்சு தானே. கிரிக்கெட்டை பத்தி பேசலாமே, கிரிக்கெட்டர்ஸ்க்கு அதுக்கு என்ன சம்பந்தம், ஏன் இந்தியால நடந்தா மட்டும் பிச்சை பத்தி பேசுறாங்க, ஏன்னா அதுவும் ஸ்கில் தானே, நடக்கக்கூடாதுங்கிறது என்னோட வியூ. அதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. இட்ஸ் நாட் அபவுட் விச் இஸ் அ பெட்டர் பிச் அண்ட் விச் அ குட் ஒன். ஏன்னா ஐடியல் ஒன் குட் ஒன்னு சொல்றதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு ஸ்டிப்புலேட்டட் நார்ம்ஸுமே கிடையாது. இட்ஸ் ஒன்லி அபவுட் என்ஜாயிங் தி ஸ்கில். இவனுக்கு வந்தா ரத்தம், அவனுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற மாதிரி இந்தியால நடந்தா பிளேயர்ஸை பத்தி பேசாம பிச்சை பத்தி பேசுறது ஒரு வாடிக்கை ஆயிடுச்சு. அது வேடிக்கையாகி எல்லாமே ஒரே மாதிரி அணுகணும். இங்க டிராவிஸ் ஹெட்டை பத்தி பேசுற மாதிரி அங்கேயும் அதே மாதிரி கிரிக்கெட்டை பத்தி பேசணுங்கிறது என்னோட ஒரு சிறு வேண்டுகோள். பரத் இஸ் ஆல்சோ an agreement மண்டே அப்படி எப்படின்னு ஆட்டதுனால தேங்க்யூ so much for பரத் once again for joining us and also agreeing to my thoughts. Thank you. Anytime அஸ்வின், நீ சொன்னா வந்து நிஜமா தான் இருக்கும். சோ நான் அப்படி அக்ரி பண்ணிட்டேன். Thank you so much for having me.